அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் அதிகாரம், திருவசனங்கள் 14, 15 மற்றும் 18, 20 வரை. மீகா இறைவாக்கினர் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவரது பெயருக்கு எபிரேய அர்த்தம் உமக்கு நிகரான கடவுள் யார் என்பதுதான். மீகான்னா அதான் அர்த்தம். அப்போ அவருடைய நூல் முழுவதும் உமக்கு நிகரான கடவுள் யார் என்பதை மிக நேர்த்தியாக புலப்படுத்துவதாக இருக்கும். நேற்று இரவு ஒரு ப்ராட்டஸ்டன்ட் நண்பர், அவரும் ப்ரீச்சர் தான், ஃபாதர் நாளைக்கு பிரசங்கம் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்டார். இல்லைங்க, இனிமேல் தான் படிக்கணும். நாளைக்கு என்ன வாசகம் உங்கள் கத்தோலிக்க மறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? உடனே நான் இதை சொன்னேன். வாசிங்க ஃபாதர்னார். ஃபோனில் நான் வாசித்தேன். இன்றைய முதல் வாசகத்தை வாசித்து முடிச்சுட்டு 2 பக்கமும் சைலன்ஸ். நான் ஹலோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை ஃபாதர், இதில் என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் இந்த வாசகத்தில்? நான் சொன்னேன், இந்த வாசகத்துக்கு விளக்கம் தேவையா? இந்த வாசகத்திற்கு விளக்கமே தேவையில்லை. கடவுளுடைய பேரன்பை புரிந்து கொள்ள இன்னொரு மனிதனின் சொல் தேவையா அப்படின்னே அந்த ப்ராட்டஸ்டன்ட் நண்பர் மறுமுனையிலிருந்து, அதை தான் நானும் யோசிக்கிறேன் ஃபாதர். நீங்கள் படித்து முடித்தப்ப என் கண்களில் கண்ணீர் தான் நிற்குது. இப்போ எவ்வளோ விவேகமாக இந்த வாசகத்தை கேட்டிருந்தோம் என்றால் உண்மையில் நம் கண்களில் கண்ணீர் தேங்கி இருக்கும், நம் இதயம் அழுதிருக்கும். மீண்டும் பாருங்கள், உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் சில வசனங்களை இன்றைய முதல் வாசகத்திலிருந்து. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உமது மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவில் காட்டில் தனித்து வாழ்கிறார்களே. அவ்வளோ பெரிய காட்டுக்குள்ள அந்த மந்தை தனித்து வாழ்கிறது, அச்சமோடு இருக்கிறது, கவலையாய் இருக்கிறது. அடுத்து என்ன நேரிடுமோ என்ற பயத்தோடு வாழுகிற மந்தை அது. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். கடவுளுக்கு முந்தைய அதிகாரம் வர அவ்வளோ கோபம் இருக்கு. தீச்செயலாலே நீ வீழ்ச்சி உற்றாய், நீ காட்டில் தனித்து அவதிப்படுகிறாய். ஆனால் கடவுள் தனது கோபத்தை மாற்றிக்கொண்டு இப்போது மீண்டும் அதே நிலைக்கு கொண்டு வருகிறார். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சின்ன ஆசை, லைஃப்பில் ஒரு ரீஸ்டார்ட் பட்டன் கிடைக்குமா? ஒரே ஒரு ரீஸ்டார்ட் பட்டன், ஒரே ஒரு சான்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குறோம்னா எவ்வளோ நம்மளை மாற்றிக்குவோம் சொல்லுங்க. கடவுள் அந்த ரீஸ்டார்ட் பட்டனை தரார். நீ இப்போ தனித்து வாழ்கிற, ஆனால் நீ முன்னைய நன்னிலைக்கு உன்னை நான் கொண்டு வருவேன். அதற்கு கடவுள் எப்படி தன்னை மாற்றிக்கொள்கிறார் பாருங்க. அதை தான் மீகா இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லுகிறார். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சி இருப்போரின் குற்றங்களை நீர் பொறுத்து கொள்ளுகிறீர். குற்றங்களை பொறுத்து கொள்வதில் உமக்கு நிகரான கடவுள் யார்? எஞ்சி இருப்போரின் தீய செயல்களை நீர் மன்னிக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் செய்கிற தீய செயல்களை எல்லாம் மன்னிப்பதில் உமக்கு நிகரான இறைவன் யார்? எத்தனை குற்றங்கள் நாம் செய்திருக்கிறோம். இறைவன் நமது பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை என்பது எவ்வளவு ஆறுதலான செய்தி அன்புக்குரியவர்களே. ஏனெனில் பேரன்பு கூர்வதில் நீர் விருப்பமுடையவர். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார்.
அவர் நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் அவர் தூக்கி எறிந்து விடுவார். ஜோரா கடவுளுக்கு கரங்களை தட்டலாம். எவ்வளவு ஆறுதலான செய்தி பாருங்க. உண்மையில் சில உள்ளங்கள் வாழ்க்கையிலே சோர்ந்து போய் தனித்து கவலைக்குள்ளாகி வாழுகிற எல்லாருக்கும் கடவுள் இன்னைக்கு தர்றது, I'll give you a restart button for your life. உன் வாழ்க்கையில் நீ எதை இழந்து நிற்கிறியோ அதை நான் மீண்டும் தருவேன். நீ ஏன் இப்படி கர்மேல் மலையில தனித்து காட்டில் வாழ்கிறாய்? நீ கிளையாதில் போய் மேய். ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன ரூல் வைக்கிறார். அந்த ரூல் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் ஃபர்ஸ்ட் லைன்ல வர்ற ரூல். என்ன தெரியுமா? ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உமது மக்களை உமது கோலினால் மெய்த்தருளும். கோல் என்பது இறை வார்த்தை மட்டும்தான். இறை வார்த்தையை படிக்கின்ற மந்தையாக நாம் மாறி வேண்டும். பல நேரங்களில் நான் நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லுவேன், நாள் முழுக்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியெல்லாம் குருக்கள் இருந்தால் எப்படி இருப்போம் யோசிச்சு பாருங்க. நாள் முழுக்க பைபிள் படிக்கிறது, சாப்பிட்றது, தூங்கிறது, பைபிள் படிக்கிறது, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. பெல்லம்மா சிரிக்கிறாங்க, அப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சா பரவாயில்லன்னு. உண்மையில் அதான் வாழ்க்கை. ஆண்டவரை கோலினால் என்னை மெய்த்தருளும். தவறு செய்கிற போது உடனே இறை வார்த்தையை எடுத்துக்கொள். யாரையாவது கோபமா திட்டிடுறோம், மீண்டும் இறை வார்த்தை, ஆண்டவரே என்னை மன்னியும், அவரை மன்னியும், எல்லாரையும் மன்னியும், மீண்டும் எங்களை நலமாக்கி அருளும். ஆண்டவரே, உமது நட்பிள்ளைகளாய் எங்களை மாற்றி அருளும். அதான் நன்றி பலி. நேற்றைய முதல் வாசகம் நமக்கு மகதல மரியா திருவிழா. ஆனால் உண்மையில் பொது காலத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா மீகா தான் 6வது அதிகாரம். அதற்குரிய பதிலுரை பாடலில் அந்த 6ஆம் அதிகாரத்தில் என்ன செய்வாருன்னா, கடவுளை நான் வழக்கு போடுறேன் உங்கள் மேலெல்லாம் அப்படிம்பார். என்ன வழக்கு? நம்ம தவக்காலத்தில் பாடுற பாட்டு, எனது ஜனமே நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன், எதிலே உனக்கு துயர் தந்தேன், சொல்லுங்கப்பா எல்லாம் லைனாவா, எவ்வளோ உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், நீங்கள் என்ன எனக்கு செஞ்சீங்க, இதான் கடவுள் கேள்வி, வழக்கு. உடனே மனிதன் சொல்கிறான், என்னங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டீங்க, நாங்கள் 1 வயது கன்றுகளோடு எத்தனை முறை வந்திருக்கிறோம், அதே போல் பல்லாயிரக்கணக்கான ஆறுகளாய் பெருக்கெடுத்தோடும் எண்ணெய் குடத்தோடு வந்திருக்கிறோம், 100 ரூபா கொடுத்து நன்றி திருப்பலி நிறைவேற்றுறோம் அப்படின்னு. பதிலுரை பாடலில் கடவுள் சொல்கிறாரு, திருப்பாடல் 50, பியூட்டிஃபுல். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். எது நன்றி பலின்னு நினைக்கிறோம்? உக்காந்து பாடல் எண் 364 எடுத்து வாசித்து பாடி துதிக்கிறதா நன்றி பலி? நாயை நன்றி உள்ள விலங்குன்னு சொல்கிறோம், பட் இட் நெவர் தேங்க்ட் இட்ஸ் மாஸ்டர். நாய் என்னைக்காவது மாஸ்டருக்கு நன்றி சொல்லியிருக்கா? தேங்க்யூன்றிருக்கா? ஆனாலும் அதை நன்றி உள்ள விலங்குன்ற. ஏன் தெரியுமா? தலைவனை விட்டு விலகாத வாழ்வு. நன்றி பலி சொல் அல்ல, நன்றி சொல் அல்ல, நன்றி செயல். அந்த நன்றி உள்ளத்தோடு நாம் இருந்து ஆண்டவருடைய கோலால் மேய்க்கப்படுகிற ஆடுகளாய் இருந்தோம் என்றால் பிறகு பயம் எதற்கு நமக்கு? பிறகு அச்சம் எதற்கு நமக்கு? கிளையாதில் நாம் மேய்வோம், அவரது கோலும் கைத்தடியும் நம்மை தேற்றும். கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, உண்மையில் என்னை பற்றி யோசித்தேன் என்றால் தனித்து காட்டில் பயத்தோடு அலைந்து திரிகிற ஆடாக நிற்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை சந்தித்தாள். அந்த காட்டில் நீயும் நானும் மட்டும் நிற்கிற போது நீர் என்னிடம் என்ன கேட்பீர்? நான் உன்னிடம் என்ன சொல்லுவேன்? ஒன்று மட்டும் நிச்சயம், உம்மை பார்த்து நான் கேட்பதெல்லாம், ஆண்டவரே, எனது சொந்த கால்களை பயன்படுத்தி எனக்கென பாதையை வகுத்து நான் இப்படி ஆகிவிட்டேன். மீண்டும் என்னை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வந்தருளும். ஆண்டவரே, இதே எனது வேண்டுதல்.
இன்று இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பலருடைய வேண்டுதலாயிருந்தால் எங்கள் எல்லார் மீதும் இன்று நீர் உமது இரக்கத்தை பொழிந்தருளும். மீகா இறைவாக்கினருடைய வாக்கை நாங்கள் நம்புகிறோம். மன்னிப்பதில் உமக்கு நிகரான ஆண்டவர் யார்? ஆண்டவரை மன்னித்து விலகி போன இந்த மந்தையை உமது கைக்குள் வைத்தருளும். நாங்கள் நன்றி உள்ள விலங்காக எங்கள் வாழ்வை உமக்கு தந்து உமது கோலினால் மேய்க்கப்படுகின்ற ஆடுகளாக எங்கள் வாழ்வை மாற்றியருள எங்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.